நண்பர்களுக்கு வணக்கம். 17 செப்டம்பர் 17/9/2024 புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி பேசுவோம். முதலில் மேசராசி. இந்த புரட்டாசி மாதம் யார் யாருக்கு என்ன நன்மையை தரப்போகிறது என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக ராசி பலனாவே எல்லாமே பார்க்க ஆசைப்படுவீங்கிறது தான் உண்மை. பொதுவாக ராசி பலன், அதாவது ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி, மற்ற பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மற்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இந்த ஒரு ஆர்வம் என்பது மிகுதியாகவே காணப்படும். நம்ம ராசி பலனுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? பொதுவாகவே ஒவ்வொரு ராசிலையும் ஒரு கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க. எல்லாருக்கும் இது பொருந்துன்னா பொருந்தாது. ராசி பலன் என்பதே பொதுவானது தான். அதை தான் நாங்களும் முதல்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கமெண்ட்லேருந்து போட சொல்கிறீங்க இதெல்லாம் போய் ஒன்றுமே நடக்கலை தான். எப்படி நடக்கும்? தசாபுத்தி அமைப்புகள் தான் உங்களுக்கு சந்திப்பு கொடுக்குமே தவிர ராசி பலனுங்கிறது ஒரு பொதுவான கருத்து தானே தவிர, பொதுவான பலன் தானே தவிர, உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் எல்லாமே துல்லியமாக அதை சொல்லிடும்னா கண்டிப்பாக சொல்லாது. அதனால் நண்பர்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப யோசித்தாலும் சரி, யோசிக்கலனாலும் சரி, இந்த கருத்தை நீங்கள் முன்மையாக உள்வாங்கிக்கிட்டு தான் ராசி பலனையே பார்க்கணும். சரி, முதலில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ராசிநாதன் 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 3ஆம் இடம்ங்கிறது என்ன? பெயர், கீர்த்தி, புகழ், செல்வாக்கு, தைரியம், வீரியம், இந்த அமைப்பை குறிக்கக்கூடிய உங்களுக்கு ராசி அதிபதியாக செவ்வாய் 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். நல்ல இடம் தான் 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது. நீங்கள் 3ஆம் இடம் எதை குறிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பரீட்சை எழுதுகிற, அதாவது இளம் வயதை கொண்டவர்கள், படிப்பில் சம்மந்தப்பட்டவர்கள். படிக்கிற வயசு என்ன? ஒரு 20 வயசு, 10, 15 வயசுலேருந்து 20, 25 வயசு வரைக்கும் படிப்பை பற்றி பேசலாம் இல்லையா? அப்போ அந்த படிப்பை படித்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள் பொதுவாகவே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இளைஞர் மாணவர்களுக்கு புதுசாக நீங்கள் எதுலையாவது பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும், இல்லை காலேஜில் படிக்கணும், நான் அரசு வேலைக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு எல்லாமே அந்த படிப்புக்குண்டான அந்த வெற்றி வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிட்டும். ஏன் அப்படின்னா, 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் நன்றாகவே இருக்கிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. எந்த விஷயத்துலையும் தெளிவாக இருப்பீங்க. வாக்கு உண்மை மற்ற விஷயங்களில் தெளிவாகவே இருப்பீங்க. குடும்ப விஷயங்கள்லையும் தெளிவாகவே இருப்பீங்க. இளைஞர்களுக்கு அப்படிங்கும்போது குடும்பத்தை யார் குறிப்பான்? அப்பா, அம்மா, கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இவங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் 2ல் குரு வந்தவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல், படிக்கிறதுல மட்டுமே முழுசாக கவனம் செலுத்திக்கிட்டு, படிக்கிறத மட்டுமே ஞாபகமாக கொண்டுக்கிட்டு நம்ம படித்து எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கூடுதலாக கொடுக்கக்கூடிய, அந்த துணிச்சலும் கூடுதலாக கொடுக்கும். சரி, மேஷராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தோடு எங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லலாம்னா, 8ஆம் இடத்தோடையும் குரு தொடர்பு கொள்கிறார். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் பணவரவை குறிக்கக்கூடியது. அப்படின்னா என்ன சார், நான் படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், எனக்கு எந்த வேலைக்குமே போகிறதுலையே எனக்கு எந்த பணவரவு கிடைக்க போகுது? நான் ஏதாவது வேலைக்கோ இல்லை தொழிலோ பிஸ்னஸோ பண்ணால் தானே பணவரவு கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி அர்த்தம் இல்லை. உங்களுக்கு தேவையானதை பெற்றோர்கள் பூர்த்தி செய்வார்கள். பெற்றோர்கள் பூர்த்தி செய்வார்கள்னால் என்ன? ராசிக்கு 9ஆம் அதிபதியாக குரு வராரு இல்லையா? அவர் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் இல்லையா? 2ஆம் இடத்தும் இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு நபராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்தவங்க 2-3 பேர் இருந்தாலும் சரி, அனைத்தையும் கவனிக்கிறவர் தகப்பனார் இல்லையா? அப்போ அந்த தகப்பனாருக்கு வரவு செலவும் பணமும் நல்லா இருந்தால் தானே உங்களை எல்லாத்தையும் கவனிக்க முடியும். அப்போ உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய அளவுக்கு தகப்பனாருக்கு செல்வம் சேரக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு, தகப்பனார் மூலியமாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு, நீங்கள் எங்கே போகணும், என்ன எழுதணும், காசு வேணும், செலவுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தகப்பனார் கம்ப்ளீட்டாக பூர்த்தி பண்ணுவார். வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற இளமையினர்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்ன பரீட்சை எழுதினாலும் அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் 25 வயசை கடந்தவர்கள், குடும்ப நண்பர்களாக, குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகி புது கல்யாணம் முடிச்சு இருக்கிறவங்க, 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அந்த 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அமைப்பில் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைகளை நல்ல முறையாக வளர்த்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தியிருக்கும். அதனால் தொழில், வியாபாரம் போன்ற அமைப்பில், வருமானம் போன்ற அமைப்பில் மிகவும் உன்னதமான ஒரு நிலை மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அதே சமயத்தில் உங்களுக்கு புதுசாக வேலையை தேடி வேலையை வாங்குகிற அமைப்பில் இருக்கக்கூடிய வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய இளம் மனிதர்கள், அதான் 28 வயசு 27 வயசு, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, வேலை நமக்கு எப்படியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாமே
இன்றைக்கு வேலையே உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த துறையிலையாவது பரீட்சையை ஏதாவது எழுதியிருந்தால் கண்டிப்பாக அந்த துறையில் உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அரசு பணியில் உள்ளவர்கள், தனியார் துறைகளில் பணியில் உள்ளவர்கள் கூட, அதாவது நான் சொல்லக்கூடியது அரசு பணியில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பதவியில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, தனியார் துறையில் இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஐடி போன்ற துறையில் இருக்கவங்களுக்கும் அந்த அமைப்பு அங்கே கொடுக்கும். வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வசதி வாய்ப்பான சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக வெளிநாடு போகிறவங்க, வெளிநாடு இது வரைக்கும் போகாமல் இருக்கிறேன், இதுக்கு மேலே நான் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வெளிநாடு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும். வெளிநாடு போய் நல்ல சம்பளத்தில் நல்ல முறையில் சம்பாதிக்கிற அமைப்பு கூடுதலாக இங்கே கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்கறது தானே, அப்படி தானே, சின்ன வயசுலேயும் வேலை கிடைச்சிடணும், அந்தந்த வயசில் திருமணம் ஆகிடணும், அந்தந்த வயசில் சொத்து சேர்த்துடணும், அந்தந்த வயசில் அப்பா அம்மாவை எல்லாத்தையும் கவனிக்கணும். இது எல்லாமே அந்த வயசில் நடந்துட்டால் பரவாயில்லைங்கிறதான் உண்மை. எந்த பெற்றோர்கள் ஒத்துக்கிறாங்க? திருமண வயதை கடந்தும் திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, எல்லா ராசிக்காரனுக்கும் பொதுவாகவே ஒரு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜாதகத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. திருமண தடை ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. அது எல்லா ராசிக்குமே பொருந்தும், மேஷ ராசிக்குன்னு மட்டும் இல்லை, 12 ராசிக்குமே அது பொருந்தும். திருமண தடை காரணமே முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜாதகம் பார்க்குற வழிமுறைகள் சில தவறான கருத்து கணிப்புகள் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு திருமண தடையும் அதிகமாக வருது. இணைக்கக்கூடிய ஜாதகம் எல்லாமே இணைக்கிறதில்ல, இணைக்கக்கூடாத ஜாதகத்தை தப்புன்னு சொல்கிறேன். அப்போ உங்கள் ஜாதகம் நல்லாவே இருக்குது அப்படின்னா கூட இந்த அமைப்பாளர்னு வர்றவங்க இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு 2ல் ராகு இருக்குது சார், 2ல் கேது இருக்குது சார், ராகு கேது தோஷம் சார், செவ்வாய் தோஷம் சார், அதே செவ்வாய் தோஷத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு அதை மட்டுமே கற்றுக்கிட்டு வேறு ஜோசியமே எதுவுமே அடிப்படை எதுவுமே தெரியாது நிறைய ஜாதகங்களை தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை, பையனுடைய ஜாதகத்தை வெளியிடும்போது அதுக்குண்டான ஃபோன் நம்பரோ மற்ற அமைப்போ எதுவுமே அவங்க கூடுதலாகவே அந்த அமைப்பை அவங்க காட்டுறதே இல்லை. அதனால் அந்த ஜாதகமே தவறாக இருந்தால் கூட அவங்க அதை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எடுத்த உடனே ராகு கேது தோஷம் சார், 2ல் செவ்வாய் தோஷம் சார், 2ல் செவ்வாய் அமைப்பு சார் அப்படிங்கிற அமைப்பு அங்கே சொல்கிறதுனால அந்த ஜாதகம் தள்ளுபடி செய்யப்படுது. ஒழிஞ்சு ஜாதகம் தள்ளுபடி ஆகுது. பெரும்பாலும் பெற்றோர்கள் பெண்ணை பெற்றவங்க பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளக்காரனாக தான் தர முடியும், இல்லைன்னா அது நாங்கள் பண்ண முடியாது. இப்படியே பிள்ளைங்களுக்கு 30 வயசு 35 வயசு வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இதுதான் உண்மையும் கூட. சரி, அந்த கருத்தை நான் அப்படியே நிறுத்திக்கிறேன். நமக்கு இந்த டைமில் மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இப்போ என்ன நடக்கும்போதுங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு பொதுவாகவே ராசி பலன் அப்படிங்கிறது ராசிக்கு சனி எங்கே இருக்குது, ராசிக்கு குரு எங்கே இருக்குது, ராசிக்கு ராகு எங்கே இருக்குங்கிறதாங்க கேள்வி. ராசிக்கு 12ல் ராகு, 12ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது 12ஆம் பாவகம் கொஞ்சம் கெட்டு போயிருக்குன்னா என்ன, அலைச்சல் அதிகமாக இருக்கும், தூர இடங்களுக்கு நகர்த்தும், உங்களால் ஒரு இடத்துல உட்கார விடாதுங்கிறதான் உண்மை. அது நன்மைக்காகவா தீமைக்காகங்கிறது தசாபுத்தி அமைப்பில் தான் அது தெரிய வரும். மேஷராசி என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் வாலிபர்களுக்கு ஒன்று, பருவ வயது உள்ள 30 வயசு 40 வயசை கடக்கிறவங்களுக்கு ஒன்று. நிறைய பேர் வீடு வாகனத்தை பற்றி எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் எதிர்பார்க்குறது தான் இது. எனக்கு நல்ல வீடு இல்லை இது வரைக்கும், அந்த வீடு நான் கட்ட முடியுமா, எல்லாம் எதிர்பார்க்குறது தான். நல்ல மனைவி இல்லை, மனைவியே எனக்கு கிடைக்கல, நல்ல மனைவிங்கிறது அப்புறம். கல்யாணமே எனக்கு ஆக மாட்டேங்குது சார், 33 வயசு ஆயிடுச்சு, 34 வயசு ஆகிடுச்சு, இன்னும் ஆகலை. என்ன காரணம்? எப்படி அதை சொல்கிறது? நாங்கள் ராகு கேது தேசம்னு சொல்கிறதா? சுத்த ஜாதகம் சொல்லலாம். சுத்த ஜாதகம் தான்பா, எதுவுமே செவ்வாயெல்லாம் ஒன்றும் இல்லை. 2, 7, 8 பாவங்கள் கெட்டு போகுது அப்படின்னா 2, 7, 8ல் எந்த கிரகமே இருக்காது, இவன் சொத்த ஜாதகம் சொல்லியிருப்பான். ஆனால் 2, 7, 8ஆம் இடத்த சனியும் செவ்வாயும் பார்க்கும். சனியும் செவ்வாயும் பார்த்தா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? கல்யாணம் நடக்கிறதுக்குண்டான காரணமே தெரியாமல் ராகு கேது தோஷத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு விளையாடுற அமைப்பாளர்கள் ஜாஸ்தி இருக்கிற வரைக்கும் ஜோசியர்களும் அதே கணிதத்தில் இருக்கிற வரைக்கும் இங்கே ஜோசியம் ஜெயிக்க முடியாது. அதனால தான் ராசி பலன் சொல்லும்போது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூர்ந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் பெரும்பாலான பிள்ளையை பெற்றவர்களாலும் சரி, பையனை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தை யாருக்கிட்ட தெளிவாக சொல்லக்கூடியவங்கிட்ட கொடுத்து கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். இந்த புரோக்கருங்கிட்டலாம் தயவு செஞ்சு விட்டுட்டு அமைப்பாளர்னு சொல்லி குரூப்பில் போட்டுட்டு அடிக்கிறாங்க பாருங்கள். இவங்ககிட்டலாம் தயவு செஞ்சு ஜாதகத்தையே நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவன் விட்றான் சுத்த ஜாதகம்னு, ராகு கேது தோஷம் 12ல் செவ்வாய், பரிகார செவ்வாயின்னு வேறு சொல்லி தொலைகிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த விஷயம்லாம் காதில் கேட்கும்போது. என்ன பரிகாரம் இல்லை, இதில் என்ன பரிகாரம்? நோய் வந்தால் வந்தது தான், அது குணமடைகிறதுக்கு நான் வைத்தியம் தான் பண்ணணும். பரிகாரம்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது எந்த இதுலேயுமே. அப்போ அந்த அமைப்பின் பிரகாரம் இன்றைய காலகட்டத்தில்
உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி அங்கே நீச்சம் அடைஞ்சாலும் கூட குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ங்கிறது இன்னொன்று. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேலை திடீர்னு கிடைச்சாலும் அதிர்ஷ்டம் தான். இந்த பணம், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் இந்த அமைப்பில் பணம் கிடைச்சாலும் அதிர்ஷ்டம் தான். இது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதே சமயத்தில் முதலில் பாபத்துவம் என்கிற அடிப்படையில் மனைவியால் சில பிரச்சனைகள், மனைவியால் சில தொந்தரவுகள், மனைவியால் சில வழக்குகள், பெண்ணால் சில தொந்தரவுகள், பெண்ணால் சில வழக்குகள் இந்த அமைப்பை ஏற்படுத்தி விட்டுரும். பெண்களாக இருந்தால் தோழியால் சில வம்பு வழக்குகள்லாம் ஏற்படுத்தி விட்டுரும். அது வேலைவாய்ப்பு விஷயமே சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி தேவையில்லாத செலவுகளை பண்ண வேண்டிய அமைப்பு ஏற்படுத்திவிட்டுரும். எப்பயுமே எல்லா ராசிக்காரனுக்கும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நான் நல்லதை மட்டுமே சொல்லிட்டு போக முடியாது. அந்த அமைப்பில் எடுத்துக்கிட்டால் மேசராசி அன்பர்கள் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய அமைப்பாக இந்த மாதம் இருக்குது. நன்றி, வணக்கம்.